வணக்கம். நியூஸ் தமிழின் செய்திகளை வழங்குவதற்காக நான் அம்ரித். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியின் வேட்புமனு தாக்கலுக்கு அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் தாமதமாக வந்ததால் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். அதன் பிறகு சுமார் 20 நிமிடங்கள் காத்திருப்புக்கு பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் PV ரமணா வெளியே வந்து சுதீஷை உள்ளே அழைத்து சென்றார். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பிரபு, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதிக்கு கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் கடந்த 4 நாட்களாக வேட்புமனு தாக்கல் செய்ய யாரும் வரவில்லை. குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர்கள் கூட வேட்புமனு தாக்கல் செய்ய வராத நிலையில் இன்று முதலான வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் வேட்பாளராக வேட்புமனு தாக்கலை செய்ய வந்தார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி, அதிமுக அமைச்சர்கள் BV ரமணா, மாதவரம் மூர்த்தி, பெஞ்சமின் உள்ளிட்டோருடன் படைசூழ தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார். இருப்பினும் வேட்பாளர் மற்றும் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வேட்பாளரும் நல்லதம்பியும் ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே சென்ற நிலையில் தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக காலதாமதமாக வந்தார். இருப்பினும் காத்திருந்த வேட்பாளர் நல்லதம்பி காலதாமதம் ஆன காரணத்தினால் மேலே வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற நிலையில் காலதாமதமாக வந்த தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். சிறிது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சுமார் 20 நிமிடங்கள் மேலாக காத்திருந்த தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷை மேலிருந்து வந்த வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் BV ரமணா கீழே வந்து அவரை தேமுதிக துணை பொதுச் செயலாளரை கீழிருந்து மேலே அழைத்து சென்றார். இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.